அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இது வந்து ரமலான் டே 3யோட vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து நோன்பு வச்சுருந்தாங்க. நான்லாம் நோன்பு வைக்கல. அன்றைக்கி வந்து சகருக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அப்புறம் சாம்பார், கொஞ்சமாக சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து சாம்பார் பிடிக்காது, அதனால தான் கொஞ்சமாக வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். மார்னிங் வந்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து டீ போட்டு வச்சுட்டு எனக்கு அன்றைக்கி காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு. ஸோ எனக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன். பசங்க வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க, அதனால் அவங்களுக்கு நேராக வந்து டிஃபன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து தோசை தான் வந்து பண்ணியிருந்தேன். தோசையும் இந்த சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் வச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. A few moments later. மதியானம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு ரெடி பண்ண வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் வச்சதுனால எனக்கு வந்து பெருசாக எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ் போட்டிருந்தேன். மாதுளம்பழம் ஜூஸ் தான் போட்டிருந்தேன். ஸோ கஞ்சி வந்து அன்றைக்கி வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ சண்டே அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து வரல. ஸோ இவங்களுமே வந்து நோன்பு வச்சுக்கனால போக முடியல. ஸோ அதனால் தம்பி வந்து ஒரு வேலையை வர வேண்டியது இருந்தது. அவங்கிட்ட சொல்லி அம்மாக்கிட்டேருந்து கொஞ்சமாக வந்து கஞ்சி கொடுத்துட சொல்லியிருந்தேன். ஸோ கூடவே வந்து சமோசாவும் கொஞ்சம் வடையும் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். தம்பியும் வந்து கரெக்டாக வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ அவனுமே நோன்பு வச்சுருந்தான். அவனை கஷ்டப்படுத்துகிறமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லை. வீட்டில் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் தம்பி வீட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாச்சு எங்கள் ஊர் வந்து கஞ்சி குடித்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ சமோசாவும் வடையும் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, கூடவே எனக்கு வந்து வாடா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் வாடா பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இந்த வாடா இல்லாமல் நான் நோன்பே திறக்க மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த வாடா. இஃப்தார் டைம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நான் எல்லா பிளேட்லையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இவங்களுக்கு ஒரு பக்கம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் மற்றவங்களும் இருக்காங்க இல்லையா, பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ மாமனார் மாமியாங்களுக்காக வந்து டீலாம் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நான் அப்போ வந்து காஃபி குடிக்கலை. ஏன்னா ஒரு வேளை தான் நான் வந்து காஃபி குடிப்பேன். ஸோ மார்னிங் குடிச்சதுனால நான் ஈவினிங் குடிக்கலை. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நோன்பு வச்சு நல்லபடியாக வந்து முடிச்சிட்டாங்க. என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.